முந்திரிக்கு அழகு. அரும்பொருள் உரைத்தல் மந்திரிக்கு அழகு. சொல்லுங்க, என்ன கேட்டீங்க? இந்த நாட்டின் பெயர், இந்த கோட்டையின் பெயர், எனது அரசாங்கத்தின் பெயர், எனது ராஜாங்கத்தின் பெயர் சொல்றா பார்க்கலாம். இந்த கோட்டையின் பெயர், இந்த ராஜாங்கத்தின் பெயர், இந்த அரசாங்கத்தின் பெயர் எனக்கு தெரியும். சபாஷ், சொல்றா. எனக்கு தெரியும். சொல்றா. எனக்கா தெரியும். தெரியும் மாதிரி பேசுனா அப்புறம் எனக்கா தெரியும். ஏண்டா நான் என்ன மண்டல லூசாங்க. சரி வாங்க. தெரியாதப்போ ரெண்டாவது இதை எடுக்க வாசிக்கலாம். அது மட்டும் சொல்லு, அது மட்டும் எனக்கு தெரியும். அது தெரியும். நான் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி நாங்க எங்க பாவா கூத்தாண்டவர் கோயிலுக்கா பட்ட காசு கொடு. சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, ஆகாய வீரன், ஆகாய வீரன், அக்கினி வீரன், அக்கினி வீரன், இந்த இரம்பெரும் சகோதரன். ஆமா, எங்கள் பிறப்பு எப்படி தெரியுமா? நிலா. எந்த வாயை திறனுமோ அந்த வாயை திற. என் விஷயம் பேசும்போது வாயை திறந்த சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஆகாய வீரன் அக்னி வீரன் என்று இரண்டு பறக்கிறேன். அப்படி அக்னி வீரன் ஆகாய வீரன் பிறப்பு எப்படி தெரியுமா? எப்படி பிறப்பு? முன்பொரு சமயத்திலே சரி நம்ம சொல்லுங்க. முன்பொரு சமயத்திலே ஆண்டவனானவர் பிரம்மதேவனும் மகாவிஷ்ணு போட்டி ஏற்பட்டு யார் பெரிய ஆண்டவன் என்று அவருக்குள்ளே போட்டி ஏற்பட்டது. போட்டி மட்டுமா? ஈரல் வரல? நீ தானே போட்டிங்க. அப்படி இருவரும் சகோதரன் எப்படி பிறந்தோம் என்றால் பிரம்மதேவனுக்கு மகாவிஷ்ணுக்கும் போட்டி ஏற்பட்டு விட்டது. பெரிய ஆண்டவன் யார்? நான் பெரிய ஆண்டவனா, நீ பெரிய ஆண்டவனா? பேசிக் கொண்டிருக்கும் போது சூரியன் அந்த வழியாக வந்தான். வந்தவர் பார்த்து என்ன உங்களுக்குள் போட்டி என்றார். எங்களுக்குள் போட்டி என்றால் அந்த படைக்கும் தொழில் செய்யக்கூடியவன், நான் காப்பாற்றும் தொழில் செய்யக்கூடியவன். நான் தான் பெரிய ஆண்டவன், நான் தான் பெரிய ஆண்டவன் ரெண்டு பேரும் சொல்லுகிறேன். அப்ப உள்ளது இப்படி சொல்லுவேன். சரி, உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், யாரு வெற்றி பெறுகிறீர்களோ அவரே பெரிய ஆண்டவன். கண்டிப்பாக. அப்படியே என்ன பண்ண, ஆகாயத்துக்கும் பூமிக்காக ஆண்டவன் அனுமதி இருக்கிறார். சிவபெருமான் தன்னுடைய உடலானது சூரிய மண்டலத்தை கடக்கும் போது வெப்பத்தால் எரிந்து குழம்பாகி கீழே இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த குழம்பிலே பிறந்தவன் தான் அக்கினி வீரன். அந்த குழம்புல பிறந்து நீ அக்கினி வீரன். உப்புலாம் கரெக்டா இருக்குமா? அக்கினி குழம்புடா. ஓ, அக்கினி குழம்பு. அழுப்பு எடுத்து உங்க நெஞ்சில் குடல்ல ஊத்தாத போடணும். அக்கினி குழம்பாக இறங்கியது அக்கினி வீரன். சிராசிரா ஒருவன் தோன்றினான், அவன் ஆகாய வீரன். ஆகாய வீரன். இப்படி இரண்டு வீரர்கள் பிறந்த தெரியுமா? அது யார் தெரியுமா? நான் ஆகாய வீரன், தம்பி அக்கினி வீரன். கீழே இறங்கி வந்த பிறகு எப்படி தெரியுமா? சொல்லுங்க. கீழே இறங்கி வரும்போது இவங்க ரெண்டு பேருமே பார்த்து பெரியாண்டவர் வேறு யாரும் கிடையாது, தாங்களே பெரியாண்டவர் என்று தாங்களே பெரியாண்டவர் தாங்களே பெரியாண்டவர் என்று சொல்ல மனதிலே சந்தோஷம் ஏற்பட்டு ஆண்டவனானவர் பெரிய ஆண்டவராக காட்சி கொடுத்தார். அங்கே காட்சி கொடுத்ததும் காட்சி கொடுத்ததும் அன்று முதல் இன்று வரை நாங்கள் அசுர குல தலைவன்